அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான நிலவரங்கள் என்ன? பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை நெருங்கி கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எந்த நேரத்துலையும் தாக்குதலுக்கான பதற்றங்கள் இருக்கா, இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டுட்ருக்காங்களா? இன்றைய சூழ்நிலைகள் என்ன? அங்கே ஈரான் தரப்பில் அவங்க 90% என்ரிச்மெண்ட் பக்கம் நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்கா அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்கிறாங்களே. இந்த மாதிரி பல அதிரி சம்பவங்களும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த பதிவுகளை பார்க்க போகிறோம். வாங்க கிடுக்குப்பிடி நண்பர்களே. ரொம்ப நாள் ஆட்சியில் அந்த வார்த்தையை சொல்லி, கிடுக்குப்பிடி கேள்விகள் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த வார்த்தை. இது எப்போல்லாம் நான் அந்த பேப்பர்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எப்படி ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் நான். சரி, இனியோ வாங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக வீடியோ பதிவு பார்க்கலாம். நம்ம சீரியஸெல்லாம் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு சுமாராக. ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக்கலாம். அதாவதுங்க, நான் இது 3வது பதிவாக சொல்கிறேன். நான் பிரதமர் மோடி அவர்கள் இனி பள்ளிக்கூடங்கள் இல்லை வகுப்பு அறைகள், கல்லூரிகள்லாம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட நம்ம அதுக்கு நெருங்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நார்மலாகவே எல்லாருமே ஒரு பதற்றம் மோடில் இருக்கிற மாதிரி, அதாவது நம்மளுக்கு டீசல் பெட்ரோல் விலை ஏறிடுமா இருக்காதா அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு பிரதமர் அவர்கள் இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் என்ன தோணும்? ஆஹா ரைட்டு, சம்பவம் ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் இந்த இடத்துல வரும். என்னதான் இதுக்கு பின்புலமாக அரசாங்கம் பல விளக்கங்களை கொடுத்தா கூட நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, அது ஆகாதீங்க, எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்திய அரசு இன்னொரு விளக்கம் கூட கொடுத்தாங்க. கையிருப்பு 60 நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெயும் 45 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி எரிவாயும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் தான் பேசியிருக்கிறாரு. அதனால் மக்கள் பீதி அடைய வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. இப்போ நார்மலாகவே பிரதமர் அவர்கள் இந்த கோரிக்கை வைக்கும் போதுனா கண்டிப்பாக மக்கள் பீதி அடைய தான் செய்வாங்க. யாராக இருந்தாலுமே ஆஹா ரைட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம கொஞ்சம் உஷாராகலான்ட்டு. ஐயா, நம்ம ஆளுங்க சும்மாவே லைட்டாக அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தாவே, அது குறிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் தான் ரொம்ப 100% நம்புகிறாங்க. மற்ற மெசேஜ் கூட நம்புறதில்ல, மற்ற வீடியோ பதிவு கூட நம்பரில்ல. இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணால் உனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா அதையே ஃபார்வேர்ட் பண்ணுற குரூப் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாங்க, ஐயா ரொம்ப மக்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் பீதியும் தான் அடைஞ்சிருக்காங்க, மறுபடியும் ஒரு ஆன்லைன் கிளாஸா அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றம் தோன்றி கொண்டிருக்கிறது. இது எல்லாமே எப்போ அவர் எந்த அசம்ஷனில் இந்திய தரப்பில் சொல்லியிருக்காங்கன்னா, வரும் 2.0 யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மேஜர் ரிஸ்க்கு தான், எல்லா நாடுகளுக்குமே ரிஸ்க்கு தான். இன்னும் யாருமே ஆல்டர்னேட் சோர்ஸை ரெடி பண்ணவே இல்லை. நம்மளுக்கான ஆல்டர்னேட் சோர்ஸ் ரஷ்யா கிட்டேருந்து வந்தது. பட் அதையும் தான் ஜெலன்ஸ்கி உள்ளே அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு, போட்டுட்ருக்கிறாருங்க. 50% 60% நம்மளுக்கு வரல. அது இல்லாமல் நம்ம அமெரிக்கா கிட்ட வரணும்னா அது பல மாதக்கணக்காக சேரணும். 40 நாள் பக்கம் ஆகுது. இதெல்லாமே பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகிறதோ. இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிற நாளில் நம்மளும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம். இந்தியாவும் எப்பாடுபட்டாவது மறுபடியும் இந்த யுத்தம் தொடங்கிவிடக்கூடாது, அமைதியான முறையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணணுன்றதில் ரொம்ப ஒரு வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளும் டாப் லிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா எல்லா நாடுகளுமே பொருளாதாரம் நல்லா வளருகின்ற சூழ்நிலையில் திடீர்னு ரஷ்யா உக்ரைன் வார் காலி பண்ணிடுச்சு. உலக நாடுகளையே பெருசாக காலி பண்ணிச்சு. சரி, அந்த யுத்தம் கொஞ்சம் நம்ம மீண்டும் வந்துடலாம் அப்படின்னு வரும்போது நம்ம வரிக்குதிரை வரிசாமி கோட்டசாமி டென்ஷன் ஆகிட்டு திடீர்னு ஈரானுடைய யுத்தம் அடுத்த கட்டத்தை நகர்ந்து செல்கிறது. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ பார்க்கலாம். உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜில் 35க்கும் மேற்பட்ட அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகளுடைய போர் கப்பல்களும் டஸ்ட்ராயர்களும் நின்றுட்டுருக்கு. இதில் அதிகமாக 15 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். அரேபியன் சி பகுதியில் இந்த இடத்துல தான் அதிகமான அளவுக்கு டஸ்ட்ராயரை நிறுத்தியிருக்காங்க.
இது வரைக்கும் 65 கப்பல்களுக்கு மேலே நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் சொல்லிட்டு 3ன்னு போட்டு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு 3 டெஸ்ட்ராயர் பக்கம் நிறுத்தி வைத்திருக்காங்க. இங்கே ரெட்சி கடல் பகுதியில் பாருங்கள், ஏமன் பக்கத்தில் 1 4 இருக்கா, 4 இருக்கிற இடத்துல வந்து ஃப்ரான்ஸுடைய நேவி ஷிப் இருக்குது. பட் இந்த ஃப்ரான்ஸுடைய நேவி ஷிப் வந்து அங்கே ஈரானுக்கு எதிராக நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க நேற்று. ஐயா நாங்கள் சும்மா தான் நிறுத்தி வச்சுருக்கிறோம், இங்கே பாதுகாப்புக்கு தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் ரெட்சி கடல் பகுதியில் அங்கே ஒரு தாமஸ் ஹண்டர் இருக்குது. இது வந்து இதுவும் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான். தேவைப்படும் பட்சத்தில் இங்கே எமினி அவதிகள் ஏதாவது பண்ணாங்கன்னா தாக்கல் நடத்துவதற்கு. அப்புறம் அங்கே மத்திய தரக்கடல் பகுதி மேலே பாருங்கள் 3ன்னு போட்டிருக்கும் பாருங்கள், இஸ்ரேல் பக்கத்தில், ஈரானுக்கு மேலே பாருங்கள் 3ன்னு இருக்கு பாருங்கள் நம்பர். அந்த இடத்துல டெஸ்ட்ராயர் ஒரு 3 நிறுத்தி வச்சுருக்காங்க. அது இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் இடைமறித்து தாக்கல் நடத்துவதற்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. மீதி கீழே பார்த்தீங்கன்னா 1 மடகாஸ்கர், இன்னொன்று வந்து இந்தியன் ஓஷன் கிட்ட பாருங்கள் ஒரு 5 டெஸ்ட்ராயர் பக்கம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. எப்போவுமே இல்லாத அளவுக்கு மிக அதிகமான அளவுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கத்தார் வந்து இத்தனை நாள் நாங்கள் ஓடி வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இன்றைக்கி கத்தார் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவும் டென்ஷனாகவும் ஆகிட்டாங்க. இது மாதிரி சர்வதேச கடல் பகுதியில் ஈரான் வந்து இந்த கப்பல்களை நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. அதுவும் கல்ஃப் நாடுகளை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பிளாக்மெயில் வந்து இது வரம்பு மீறுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. ஓரளவுக்கு தான் நாங்களும் பொறுமையாக இருப்போம். ஏன்னா நாங்களும் பாயிண்ட் விட்டு பேசலான் இருக்கிறோம். இன்னும் பாயிண்ட் வந்த மாதிரி தெரியல. இப்போ நாங்கள் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வழக்கமாக கடும் கண்டனம் தெரிவிப்பாங்க. இந்த தடவை வந்து கடும் கண்ணு குத்தி பயங்கரமான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க அங்கே கத்தார் சார்பாக. உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வுக்கு பிறக்க வேண்டுமா சொன்னாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் சார்பாக வந்து அமெரிக்காவுடைய அம்பாசிடர் மைக் ஒஹாபி அவர்கள் பேசும்போது கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய ஒரு நிகழ்வை பார்த்தேன். இஸ்ரேலினுடைய அயன்டோம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்ற எந்த நாடுகளும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முதல் முறையாக யூஏஇயில் போயிட்டு ஃபுல்லாக சும்மா ரெடி பொசிஷனில் வைத்திருக்கிறத நம்ம பேட்ரி எல்லாமே ஷிஃப்ட் ஆனதை நம்ம உறுதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து குவைத்து கூட இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா அக்யூஸ் பண்ணுறாங்க, ஈரான் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பேபியான் ஐலாண்ட்ஸ் ஒன்று இருக்கோம், அந்த பேபியான் ஐலாண்ட் வந்து நாங்கள் சீனா கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம், நாங்களும் சீனாவும் ஒருங்கிணைந்த ஒரு ப்ராஜெக்ட் அது. பட் அதை வந்து அவங்க வேண்டுமென்றே தாக்கல் நடத்துகிறாங்க. அது எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது இது வந்து நாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யுஏஇ வந்து இந்த தடவை அமெரிக்காவுடன் இணைந்து தாக்கல் நடத்துவதற்கோ இல்லை தேவைப்பட்டால் வீரர்களை அனுப்பி மற்ற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ தயாராக இருக்காங்கன்றாங்க. அப்போ எங்கள் கத்தார் தரப்புலையும் வந்து திடீர்னு ஓடி வந்து சர்வதேச கடல் பகுதியில் பிளாக்மெயிலை பண்ணி தடுத்து நிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சவுதி அரேபியா மட்டும் தான் பங்காளிங்கிட்ட பேசிட்டாங்க, பங்காளி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எப்போவுமே இந்த சிரித்து பேசி பங்காளிங்கன்னு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் ரொம்ப நம்பவே கூடாது. என்றைக்குனாலும் திடீர்னு எதிரியாக மாறிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அரசியல் களத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காத புதிர்களை பார்த்துருப்பீங்க, கிடைக்காத கேள்விகளுக்கு விடைகள் கிடைத்திருக்கும் இன்றைய தமிழக அரசியல் வரலாற்றில், இல்லையா? நேற்று வரைக்கும் அண்ணான்னு கூட சுற்றிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து திடீர்னு பார்த்தா கட்சியை உடைக்கிறாங்கல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா மனிதனுடைய இயல்பு இல்லையா? ஆனால் இன்னொரு விஷயத்தில் பார்க்க முடிகிறது, மக்கள் நல்லா இருக்க வேண்டும், மக்களுடைய நன்மைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் எவ்வளோ அந்த மெனக்கெடுக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கே சில நேரம் கண் கலங்கும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கிடைத்ததற்கு நம்மள என்ன புண்ணியம் செய்தோமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கும் நினைக்க தோணும். அந்தளவுக்கு மக்களுக்காக உழைக்கிறாங்களே ஜெயிச்சதுக்கு அப்புறம் நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஓ மை காட், நான் என்ன பேச வந்தேன், நான் சவுதி அரேபியா ஈரானை பற்றி பேச வந்தேன். அதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசலாம். குறிப்பாக குவைத் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஐஆர்ஜிசியினுடைய ஒரு 4 மெம்பருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் 4 மெம்பர் மேலே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேரடியாகவே குவைத் என்ன சொன்னாங்கன்னா, கிளியரான ஒரு சதி திட்டம் இது, எங்கள் நாட்டுக்குள்ளே ஊடுருவி பலே திட்டங்களை தீட்டுறாங்க அப்படின்னாங்கனாவே இதுக்கப்புறமே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டணும், ரைட்டு, திடீர்னு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஈரானை. அப்போ இந்த 2.0 இவங்களை ஏதாவது கூட சேர்த்திக்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய போர் பயிற்சிகளை பார்க்க முடிகிறது. லாஸ்ட் டைம் வந்து இந்த ஹவாக் ஹெலிகாப்டர்லாம் வந்து நம்ம பகுதியில் இறங்கி
ஒரு வீரரை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த தடவைலாம் ஒரே ஒருத்தரை கூட உள்ளே விடக்கூடாது, பிரித்து மேய்ஞ்சிடணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு போர் பயிற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொன்றுமே சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட நம்ம 90% என்ரிச்மெண்ட் யுரேனியம் வந்து நெருங்கி விட்டதாக ஈரான் பார்லிமெண்ட்டில் பேசினதாக அரசல் புரசலாக செய்தி வருது. ஆனால் ட்ரம்ப் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க 90% இருந்தாலும் சரி, எத்தனை பர்சன்ட் இருந்தாலும் சரி, நான் வந்து 100% ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். எங்கே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டஸ்டெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதெல்லாம் வெற்றி மாபெரும் வெற்றி தான். ஏற்கனவே நான் 8 வாரம் எடுத்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதா, தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இன்னைக்கு பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து வெளிப்படையான ஒரு கோரிக்கையும் வந்து ஆயுதம் தயாரிக்கின்ற நிறுவனங்களுக்கு ஒரு அவசர உத்தரவுமே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க, ஆயுதங்களை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. உலகளாவிய அளவில் தேவை வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுகிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்றது பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் அல் ஜசீரா போன்ற சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து தனது கிரேட் லெவலே வந்து அதிகம் பண்ணிட்டாங்கன்றாரு. இருந்தாலும் மனுஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகிறாரு. யார்? ட்ரம்ப் அவர்கள். அவருடைய எக்ஸலில் பதிவெல்லாம் பாருங்கள். இவர் எக்ஸலத்தில் போர் போகிறதுக்கு வந்து கரெக்டான ஆள் தாங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் பொம்மை விட்டு விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, பை ஃபாஸ்ட் போட், ஈரானுடைய ஃபாஸ்ட் போட் வந்தால் அப்படியே மேலேருந்து சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு ஒன்று போட்டாரா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து லேசர் பிங் கான் அப்படின்னு ஒன்று போடுறாரா. சரி ரைட்டு, கோட்டசாமி ஒரு லைனுக்கு வந்துட்டாருன்னு நினச்சேன் நான். அடுத்தது 159 ஈரானுடைய ஷிப்பு ஒபாமா பைடன் காலத்திலலாம் வந்து அப்படியே ஜேஜேன்னு கொடி கட்டி பயங்கரமாக இந்த பக்கம் சுற்றி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் காலத்திலலாம் பார்த்தோன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யாருடைய காலம்? இது வந்து ட்ரம்ப் காலம். இனி வந்து நாங்கள் தான் உலக அரசியலை தீர்மானிக்க போகிறோன்ற மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஈரான் இந்த தடவைலாம் நாங்கள் வேறு லெவலில் இறங்க போகிறோம், லேசர் அட்டாக்கில் இருந்து பிரித்து மேய போகிறோம், உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை இதுதான் இவர் ட்விட்டரில் விளையாடிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ட்விட்டரில் ஒரு வெளியிட்டாவே வந்து ஈரான் தான் உங்களை எள்ளி நகையாடுகிறார்களே, ரொம்ப ஒரு நகைச்சுவையாக பார்க்குறார்களே. உங்களுக்கு தேவையான்னு எனக்கு தெரியல. யாருமே அமெரிக்கா கிட்ட சொல்ல மாட்டாங்களா? தலைவரே உங்களை இது மாதிரி நீங்கள் வெளியிட்டீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப ஒரு டம்மி பீஸாக நினைக்கிறாங்க. ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு விட்டு நீங்கள் மிரட்டுற மாதிரி நினைக்கிறாங்க தலைவர். இது வெளியிடாதீங்கன்னு சொல்லிட்டு யார் அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய அம்பாசிடரும், அதாவது ஈரானுடைய அம்பாசிடர் மற்ற நாட்டில் இப்போ சவுத் ஆப்பிரிக்காலேயோ இல்லை நியூசிலாண்ட்லேயோ மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப எள்ளி நகை ஆடுறாங்க. அதை அவர் என்னைக்கு மாற்ற போகிறாரோ தெரியல. எனக்கே சற்று வருத்தமாக தான் இருக்குது. ஒரு உலக நாட்டாமே இப்படி போட்டு களம் எட்டில் புலந்து கொண்டு இருந்தால் நியாயமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. தலைவர் இருந்தாலும் இப்போ ரூபாய் நோட்டில் வந்துட்டா இருப்பேன், ரூபாய் நோட்டில் $100 அவ்வளோதான் கூடிய விரைவில் வெளியிட போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஓடி வந்திருக்காங்க. தலைவரே, ஒருபொழுதும் நான் உங்களுக்கு எதிரான செயல் திட்டத்தில் நான் ஈடுபட மாட்டேன். குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது அங்கே ஒரு சில போர் விமானங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவங்க வந்து அங்கே இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் நேக்காக நிறுத்திட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரன்ற பேரில் இங்கே வந்து நேக்காக நிறுத்திட்டு போயிட்டாங்க. இது வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கிறது பாகிஸ்தான். பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஒரு தரப்புல பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது என்று அடுத்தடுத்த பத்திரிகைகள் போட்டு நொறுக்கி எடுத்தவுடன் இந்த பக்கம் பாகிஸ்தானோட ஷபாக் ஷெரீப் தலைவரே நான் அப்படி ஒரு உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா, இது ஒரு போலியான குற்றச்சாட்டு, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் வெள்ளை மாளிகையும் தனது சந்தேகத்தை வந்து நேற்றே தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. நார்வேனுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் எங்க வந்திருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார், அராக்சி அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார். ஈரானுக்குள்ளே வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஜோர்டனும் வந்து இன்றைக்கி ஒரு சில எல்லை பகுதியில் வந்து ஜிபிஎஸ்லாம் வந்து ஜாம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது, அதாவது திடீர்னு போர் விமானங்கள் மற்ற ஏதாவது ஜாம் பண்ண முடியுமான்ற மாதிரியான டெஸ்டிங் எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு 4 சைனீஸ் லிங்கருடைய ஒரு கப்பலுங்க விட்டுட்டாங்க. என்ன ஒருவேளை அமெரிக்கா கூட இப்போ ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போகிறார் இல்லையா, அதனால் கூட விட்டுருப்பாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க ஈரான் கிட்டேருந்து எடுக்கல, இந்த தடவை வந்து கத்தார் கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. அபெக்ஸ் கேஸ் டேங்கர் அப்படின்னு ஒன்று, லிக்யூடிஃபை நேச்சுரல் கேஸும், இன்னொன்று வந்து ஸ்டார்வே, அப்புறம் வந்து அக்யூலியா அப்படின்ற ஒரு டேங்க்கும் வந்து பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல்.
இது எல்லாமே கத்தார் அண்டு குவைத் அங்கிருந்து தான் வந்து ஏற்றிட்டு போயிருக்காங்க. அதுவும் கத்தார் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக, ஏற்கனவே ஒரு கப்பல் அனுப்பியிருப்பாங்க, இது வந்து 2வது கப்பலாக பார்க்க முடிகிறது. அப்புறம் இன்னொன்று வந்து கிரீக்குக்கு தேவையான அகியோஸ் அப்படின்ற ஒரு கப்பலம் வந்து ஈராக்கினுடைய குருடாயில் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இன்று ஒரு நாளில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு 5 கப்பலுக்கு பக்கம் வந்து ஈரான் அனுமதி கொடுத்துருக்கிறது. கொஞ்சம் அமெரிக்காவும் அந்த எல்லை பகுதியில் நிறுத்தியிருக்காங்க இல்லையா, அவங்களும் சரி போங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 29 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 29 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஈரானை விட அதிகமாக வந்து அமெரிக்கா செலவு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் அவங்களோட கால்குலேட் படி பெசஸ்கியன் அவர்கள் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு, அதாவது எவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்குன்ற ஒரு கால்குலேட் பண்ணால் அவர் வந்து 250 பில்லியனுக்கு மேலே கால்குலேட் பண்ணுறாரு. 200லேருந்து 250லேருந்து 300 பக்கமே சொன்னார் அன்றைக்கி. அவ்வளோ சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்கு. நான் மறுபடியும் புனரமைக்கணும்னா எங்கள் நாட்டுக்கு அவ்வளோ நிதி தேவைப்படுதுன்ற மாதிரி சொன்னார். பட் அமெரிக்கா வந்து 29 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் இஸ்ரேல் தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை. உங்களுக்கான ஒரு பிரத்யோக வீடியோ பதிவுகள் இது எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு சதன் லெபனானில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை உணருங்க. ஏன்னா சதன் லெபனானுக்குள்ளார இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்த ஒரு சில குடோன்களையும் இல்லை ஒரு சில அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய டனல்களையும் கண்டுபிடித்து அழித்து கொண்டிருக்கிறோம், பெரிய அளவுக்கான வேட்டைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து குவாஷம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஹிஸ்புல்லானுடைய தலைவர் வந்து இனி வந்து யார் எங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எங்களுக்கு இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தைன்றதை ஒரு நிறுத்துங்கன்ட்டார். இனி நாங்கள் வந்து வீரர்களே தயாராக இனி களத்தில் சந்திப்போம். இதுக்கப்புறம்லாம் வந்து எங்கள் வரம்பு மீறி போயிட்டாங்க. ஈரான் நீங்கள் எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டாம், எங்களுடைய போர் நிறுத்தத்துக்காக நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் ஒரு சைடில் டீல் ஏற்படுத்துங்க, நாங்கள் அங்கே டீல் ஏற்படுத்திக்கிறோம், நாங்கள் தயாராக இருக்கோன்றாங்க. ஆனால் லெபனானுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இது வரைக்கும் சும்மா ஜஸ்ட் தாக்கல் நடத்தப்படல 300 பேர் பக்கம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு வரைபடத்தை பிரத்யோகமாக காட்ட விரும்புகிறேன். அந்த வரைபடம் கொஞ்சம் வீடியோ பதிவெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் நான். ஏன்னா இந்த சதன் லெபனான் பகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 10 லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து எவ்வளோ மக்கள் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் இருக்குது பாருங்க, லிட்டானி ரிவரும் அதுக்கு மேலேயும் தான் வெளியேற சொல்கிறாங்க. 31 மார்ச்லேருந்து 16 ஏப்ரல், அடுத்து 12 மார்ச்சிலிருந்து 8 ஏப்ரலுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த லிட்டானி ரிவர் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் பிரிட்ஜெல்லாம் தாக்கல் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 2 மார்ச்சிலிருந்து 24 ஏப்ரல் வரைக்கும் இந்த ஏரியாவுடைய தாக்குதலை நம்மளால் பார்க்க முடிகிறது. 24 ஏப்ரலுக்கு அப்புறம் இப்போ நம்ம இன்னும் பார்த்தோம்னா மே மாதம் இப்போ 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதை விட அதிகமான தாக்குதலை பார்க்க முடிகிறது. பதிலுக்கு இவங்க முன்னேற முடியாமல் அவங்க தாக்கல் நடத்தினா கூட மிக ஒரு கடுமையான தாக்குதல்களை அந்த இடத்துல வந்து பார்க்க முடிகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போகலாம். ரஷ்யா வந்து இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் சர்மாட் வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸை வந்து மல்டி ஸ்டேஜாக பல பகுதிகளில் கொத்து குண்டுகளாக தாக்கல் நடத்த மாதிரி டெஸ்டிங் எடுத்தாங்க. ரீசெண்டாக நம்ம இந்திய இப்போ ராஜஸ்தான் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங் எடுத்தோம். நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கே ரஷ்யாவை வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புடின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் ஓர்சனிக் மிசைல்ஸ்லேயும் நாங்கள் இனி நியூக்ளியர் வேரியட்டை பொருத்தி நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கான அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்றாரு. ஐயா, அந்த ஓர்சனிக் மிசைல்ஸை நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், ஜெலன்ஸ்கியும் கேட்டுட்ருக்கிறாரு. என்னைக்காவது ஒன்றாவது நீங்கள் இப்படி ஆனால் அனுப்பிவிட்டீங்களா? இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்களா? நியாயமாக சொல்லுங்கள் ரஷ்யா, நீங்கள் சொல்லுங்கள். பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுங்க ஐயா, நாளிலேருந்து தாக்குதல் ஆரம்பங்க. இன்றைக்கே ஒரு சில பகுதியில் தாக்குதலை பார்க்க முடிஞ்சது. ஜெலன்ஸ்கி பதிவுகளை போட்டிருந்தார். மக்கள் குடியிருப்பு பகுதியில் தாக்கல் நடத்திட்டாங்கன்றக்கான தனது கண்டனங்களையும் வந்து தெரிவித்திருந்தாங்க. அந்த ஓர்சனிக் மிசைல்ஸை எப்போ காட்டுவீன்னு தெரியல, இருந்தாலும் தனது எச்சரிக்கைகளை கொடுத்துருந்தாங்க. 2024 டிசம்பர் அப்போ வடகொரியாவுக்கு வந்து நியூக்ளியர் ரியாக்டருக்கான ஒரு டர்பைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு போகிறாங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நேராக செயின்ட் பீட்டர்பர்க்லேருந்து வந்து ஸ்பெயின் பக்கத்தில் டிசம்பர் 23, 2024 திடீர்னு ஒரு அட்டாக். யார் அட்டாக் பண்ணாங்கன்னே தெரியல, அது மூழ்கிச்சு. விசாரணை பண்ணுறாங்க. இன்றைக்கி விசாரணையில் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் அது நேட்டோ நாடுகள் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க.
அது முழு விசாரணை சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ரஷ்யா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாளாக அந்த விசாரணை ஒரு மாதிரி வளவலன்னு இழுத்துட்டே இருந்தது. ஏன்னா வடகொரியாவுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கான டர்பைன் ரொம்ப ஹைலி காஸ்ட். அது அந்த காஸ்ட் உள்ள அந்த கப்பலை வந்து தாக்கல் நடத்தது வந்து பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இப்போ வடகொரியாவும் தனது டென்ஷனை வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் இதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்கிறதா, வெறும் கண்டனங்களை விட்டு அறிவித்து விட்டு நகர்கிறார்களா அப்படின்றத பார்க்க முடிகிறது. இந்தியா வந்து 2 விஷயம், நம்ம இப்போ அடுத்தது 14 to 15 இல்லை 15 to 16 நம்ம வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து இந்தியாவில் கூட்ட போகிறோம். இப்போ என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அங்கே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு நாடுகள் மீது பெரிய ஒரு போர் பதற்றம் தொற்றி கொண்டிருக்கிற வேலையிலே வேறு ஏதாவது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா, வெறும் டீ பிஸ்கெட் மட்டும் குடிச்சிட்டு போகிறாங்களா, இல்லை முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறதா, இல்லை தனி நாணயங்களுக்கான உருவாக்க போகிறாங்களான்ற முக்கிய எதிர்பார்ப்புகள்லாம் காத்து கொண்டிருக்கிறது. பட் எனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லை, வழக்கம் போல் இந்த கதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சக்ஸஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது, குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம். ஏன்னா இதுக்கு முன்பு பைடன் இருந்த காலத்திலலாம் கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருந்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இழந்துட்டேன் நான், பெருசாக எனக்கு வளர்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம். இருந்தாலும் பெரிய ஒரு நம்பிக்கையோடு ஈரான் வந்து கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆராய்ச்சி அவர்கள் அந்த நாளை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், இந்தியாவுக்கு வருகிறேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். அதே சமயத்தில் சீனாவுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. பாகிஸ்தான் வந்து ஆப்ரேஷன் சிந்துவில் தீவிரவாதத்தை முழுமையாக கையில் எடுத்ததுனால கொஞ்சம் நீங்கள் பாகிஸ்தானை நம்பாமல் கொஞ்சம் பார்த்து சூதானமாக எங்கள் பக்கம் சேருங்க, ரொம்ப முழுமையாக நம்ப வேண்டான்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்காங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து இஸ்லாமாபாத்தில் கைபர் பக்துல்லா பகுதியில் ஒரு பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று. பாம் பிளாஸ்டில் 7 பேர் இறந்த போனதாக சொல்கிறாங்க, 18 பேர் பக்கம் மிஞ்சுவிடாக சொல்கிறாங்க. யூகேல லோக்கல் பாடி எலெக்ஷனில் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார். அதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பதவியெல்லாம் விலக முடியாது, தலைமை பொறுப்புலேருந்து என்னால் பதவி விலக முடியாதுன்ட்டாங்க. எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பாதி எம்பிஸ் நாங்கள் பிரிஞ்சு போய் வேறு கட்சி கூட சேர்ந்துடலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் பதவி விலக மாட்டேன், தர்மம் தலை காக்கும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது வந்து நம்ம அரசியல் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குல்ல. எங்கள் தமிழ்நாடு அரசியலில் ஏடிஎம்கே வந்து திடீர்னு 2 அணியாக பிரிஞ்சு ஒரு பக்கம் டிவிகேவுக்கு ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இதை பார்க்கும்போதெல்லாம் வந்து மக்கள் நம்ம சந்தோஷப்படுறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. எப்பாடுபட்டாவது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசை வந்து கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களான்ற நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை நம்மளுக்கு கிடைச்சதுக்கு இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பார்க்கலாம் நம்ம என்ன நிகழ்வு நடக்க போதும். ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதி ஆல்மோஸ்ட் இது இந்தியாவுடைய அரசியலை பற்றி பேசுகிறேன். காங்கிரஸ் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாருமே கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு, பதவி ஏற்றுக்கிட்டாங்க. நாளைக்கு வந்து பாண்டிச்சேரியில் 13ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறாங்க. அப்படி கேரளாவில் விட்டுருவீங்களா? கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம், இன்னும் 4 முனை போட்டியாக இருக்குது. காங்கிரஸ் வந்து எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை வந்து கரெக்டாக ஒற்றை ஆளை நம்பி நிறுத்தி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மறுக்கிறாங்க. இந்த மாதிரி உள்கட்சி பூசல் உள்ளடி வேலைகள்லாம் இருக்கிறனால தான் காங்கிரஸால் வளர முடியலன்றதும் ஒரு கூடுதல் தகவல். இப்போ இதே பக்கத்தில் பெங்களூர் இருக்கு இல்லைங்களா, கர்நாடகாவில் மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளடி வேலை வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. காங்கிரஸ் வந்து நிறைய மிஸ் பண்ணுதுன்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. அங்கே நம்ம வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள், மம்தா பானர்ஜியோட தோல்வியை வந்து பக்கத்தில் பங்களாதேஷ் ஏற்றுக்க முடியல. கடுமையான ஒரு போராட்டம். எப்படி நீங்கள் வந்து அவங்கள இது பண்ணலாம், தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான மறுபடியும் அவங்கள சிஎம்மாக உட்கார வச்சே ஆகணும் அப்படின்னு பங்களாதேஷ் மக்கள் பயங்கரமான போராட்டம். ஒருவேளை மம்தா பானர்ஜி அவர்கள் பங்களாதேஷில் போட்டிட்டு இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்களாட்டுது, அங்கே இருக்கக்கூடிய அதிபர் தேர்தலே ஜெயிச்சிருப்பாங்களாட்டது மிஸ் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கான ஒரு போராட்டத்தையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா நேற்று கூட அந்த பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே நிலமே கொடுக்கல. அதனால் பங்களாதேஷ்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க வந்து ரொம்ப ஈஸியாக. அதனால் இப்போ சுவேந்த அதிகாரி வந்தவொடனே என்ன பண்ணிட்டாரு, அது எல்லாமே இம்மீடியட்டாக அந்த நிலங்கள்லாம் வந்து பிஎஸ்எஃப் படைக்கு வந்து நிலத்தை ஒதுக்கிட்டாங்க. நாளே அதுதான் கையெழுத்தியே அதுதான் கிட்டத்தட்ட. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ஃபென்சிங் போட முடியுமோ 45 நாட்களுக்குள்ளே நிறைவு பெறுவோன்றாங்க.
இந்த 45 நாட்களுக்குள்ளே நிறைவு பெற்றுனா கொஞ்சம் ஊடுருவல்கள் ஓரளவுக்கு வந்து தடுக்க முடியும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வர முடியாமல் தடுக்கிறதுனால ஒருவேளை பங்களாதேஷ் கொஞ்சம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. நீட் தேர்வுனுடைய வினாத்தாள் கசிவு சற்று வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. லாஸ்ட் இயர் தான் வினாத்தாள் வந்து லீக் ஆச்சு, பல விளக்கங்கள் கொடுத்தாங்க, கைது பண்ணாங்க, மறுபடியும் நடக்காதுன்னாங்க. மறுபடியும் இந்த தடவையும் வந்து ஒரு கொஷின் 5 லட்ச ரூபா பக்கம் ராஜஸ்தானில் வந்து லீக் ஆகிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மறுபடியும் மாணவர்கள் இன்னொரு தடவை தயாராகணுமான்ற கேள்வியோடு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.